லிசன் கவனிக்கணும். இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஹெச் ஸ்கேல்னா என்ன, ஒரு பிஹெச் ஸ்கேலை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அசிடிக் நேச்சர் எப்படி இருக்கும், ஒரு சொல்யூஷன் கொடுத்துருவாங்க, அந்த சொல்யூஷனுடைய அசிடிக் நேச்சர், அதனுடைய பேசிக் நேச்சர், அதனுடைய கான்சன்ட்ரேஷன் ஆஃப் H ப்ளஸ் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் OH மைனஸை மெஷர் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஹெச் ஸ்கேல் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோங்கன்னு. பிஹெச் ஸ்கேல்னா என்ன சார்? முதல்ல இந்த பிஹெச் ஸ்கேலை 1909ல் சோரன்சன் அப்படின்னு ஒரு சயின்டிஸ்ட், இந்த சோரன்சன் அப்படிங்கிற ஒரு சயின்டிஸ்ட் தான் ஃபர்ஸ்ட் இந்த பிஹெச் ஸ்கேலை இன்ட்ரோடியூஸ் பண்ணார். இந்த பிஹெச் ஸ்கேல் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்கேல் இருக்கும். இந்த ஸ்கேல்ல என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0ல இருந்து 14 வரைக்கும் இந்த ஸ்கேலோட ரீடிங் இருக்கும். 7 இருக்கும், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா 0 to 7, அடுத்து 14 இருக்கும். இந்த 7 இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூட்ரல் சொல்யூஷனா இருக்கும். அதே வந்து பார்த்தீங்கன்னா இந்த 0 to 7 இருந்தால் அது அசிடிக் நேச்சர். எபோ 7 இருந்துச்சு அப்படின்னா 7க்கு மேல இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது பேசிக் நேச்சர் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஒரு பிஹெச் ஸ்கேல் வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0ல இருந்து 14 வரைக்கும் இருக்கும் இந்த பிஹெச் ஸ்கேலு. அந்த 0 to 14ல 7 இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூட்ரலா இருக்கும். அதே வந்து 0 to 7 இருந்தால் அது அசிடிக் நேச்சர், 7 to 14 இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது பேசிக் நேச்சரா இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த பிஹெச் வேல்யூ வச்சுக்கிட்டு நம்ம எப்படி சார் பிஹெச் மெஷர் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் pH is defined as, ஒரு pH நம்ம டிஃபைன் பண்ண போறோம். அப்ப pH is defined as the negative logarithm of base 10 hydrogen ion concentration. அப்ப pH is defined as the negative logarithm of base 10 hydrogen ion concentration. pH அப்படின்னா பவர் ஆஃப் ஹைட்ரஜன், பவர் ஆஃப் ஹைட்ரஜன் தான் pH அப்படின்னு சொல்லுவோம். அப்ப the pH is equal to negative logarithm of base 10 H plus concentration தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா pH அப்படின்னு சொல்லுவோம். இதுவே இது வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் அயான் ஒரு அசிடிக் நேச்சரா இருந்துச்சு அப்படின்னா ஹைட்ரஜன் அயானுக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபார்முலாவை நம்ம அப்ளை பண்ணுவோம். இதுவே இந்த pH ஹச்சுக்கு பதில் OH கான்சன்ட்ரேஷன் கொடுத்துட்டாங்க. அப்ப என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா H பிளஸ் கான்சன்ட்ரேஷனுக்கு பதில் OH கான்சன்ட்ரேஷனை நம்ம அப்ளை பண்ண போறோம். அப்ப the pOH is defined as the negative logarithm of base 10 OH minus concentration. அப்ப என்ன பவர்ல இருக்கோ அந்த பவர்ல இருக்கிறது அந்த கான்சன்ட்ரேஷன் டேர்ம்ஸ்க்குள்ள வரணும். அப்ப pH is equal to minus log base 10 H plus pOH is equal to minus log base 10 OH minus அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்ப pH நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் அயனுடைய கான்சன்ட்ரேஷன் கொடுத்துருவாங்க, கொடுத்துட்டு நம்மள என்ன கால்குலேட் பண்ண சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா pH கால்குலேட் பண்ண சொல்லுவாங்க. சில டைம் வந்து பார்த்தீங்கன்னா OH மைனஸ் அயனுடைய கான்சன்ட்ரேஷன் கொடுத்துட்டு pH கால்குலேட் பண்ண சொல்லலாம். அப்ப அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம என்ன ஃபார்முலா அப்ளை பண்ணணும், முதல்ல pHனா என்னன்னு தெரியணும். pH அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஹைட்ரஜன் அயனுடைய கான்சன்ட்ரேஷன் கொடுத்துட்டாங்க அப்படின்னா நம்ம ஈஸியா pH வேல்யூ கால்குலேட் பண்ணலாம். அந்த pH வேல்யூ ஆனது பிலோ 7 இருந்துச்சு அப்படின்னா அது அசிடிக்கா, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சொல்யூஷன் அசிடிக் நேச்சரா அல்லது பேசிக் நேச்சரா நம்ம கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா இந்த pH கால்குலேட் பண்ணா நம்ம ஈஸியா கால்குலேட் பண்ணிடலாம். pH வேல்யூ பிலோ 7 இருந்தா அசிடிக் நேச்சர், எபோ 7 இருந்தா பேசிக் நேச்சர் கண்டுபிடிச்சிடலாம். சரி, இப்போ இந்த pHக்கும் pOHக்கும் என்ன சார் ரிலேஷன்ஷிப் முதல்ல தெரியணுங்கன்னு. அப்ப pH கண்டு pOHனா the pH plus pOH equal to, அப்ப இங்க இருக்கக்கூடிய டேர்ம் அப்படியே pH ஓட வேல்யூ என்ன இருக்கும்னா நெகட்டிவ் லாகரிதம் ஆஃப் பேஸ் 10 H plus கான்சன்ட்ரேஷன். அடுத்து என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் நெகட்டிவ் லாகரிதம் ஆஃப் பேஸ் 10 OH மைனஸ் கான்சன்ட்ரேஷன் அப்படின்னு இருக்கும். இதுல காமனா நெகட்டிவ் அயனை நம்ம வெளியில எடுத்துக்கலாம். அப்ப என்ன மீதி இருக்கும் அப்படின்னா log பேஸ் 10 H plus கான்சன்ட்ரேஷன் OH மைனஸ் கான்சன்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லி இருக்கும். அப்ப என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா OH மைனஸ் கான்சன்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லி இருக்கும். அப்ப என்ன சொல்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே தெரியும் H பிளஸ் கான்சன்ட்ரேஷன் OH மைனஸ் கான்சன்ட்ரேஷன் equal to KW அப்படின்னு சொல்லி பார்த்திருப்போம். KW அப்படின்னு என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அயானிக் ப்ராடக்ட் ஆஃப் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட் ஃபார் வாட்டர். வாட்டருடைய ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட் தான் அயானிக் ப்ராடக்ட் ஆஃப் வாட்டர்ல தான் KW equal to H பிளஸ் கான்சன்ட்ரேஷன் OH மைனஸ் கான்சன்ட்ரேஷன் அப்படின்னு அப்ளை பண்ணியிருக்கோம். அப்போ என்ன இருக்கும் பாருங்க மைனஸ் log பேஸ் 10
இந்த டேர்முக்கு பதில் என்ன எழுத போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா KW அப்படின்னு நம்ம எழுத போறோம். அப்ப நம்ம ஏற்கனவே தெரியும் மைனஸ் லாக் பேஸ் 10 KW அப்படிங்கிறது எதுக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா PKWக்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்லியிருப்போம். நம்ம ஏற்கனவே பாருங்க இங்க என்ன பவர்ல இருக்கோ அதுதான் இந்த பக்கம் இருக்கும். இங்க பார்த்தீங்கன்னா H இருக்கு, அதனால H பிளஸ், OH மைனஸ் இருக்கு, OH மைனஸ். இங்க டேபிள் இங்க வந்து பார்த்தீங்கன்னா KW இருக்கு, KWன்னு எழுதியிருப்போம். அப்ப நம்ம என்ன பார்த்திருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்தது பாருங்க என்ன இப்போ நம்ம என்ன பார்த்திருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா H பிளஸ் கான்சன்ட்ரேஷன் OH மைனஸ் கான்சன்ட்ரேஷன் ஈக்குவல் டு KWன்னு சொல்லியிருப்போம். இந்த KW உடைய வேல்யூ எவ்வளவு இருக்குன்னா 1 × 10⁻−14 அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். அப்போ இங்க இருக்கக்கூடிய மைனஸ் லாக் பேஸ் 10 KW உடைய வேல்யூ நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போறோம். அப்போ KW உடைய வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணா என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா PKW அதாவது PH பிளஸ் POH ஈக்குவல் டு மைனஸ் லாக் பேஸ் 10 1 × 10⁻−14 அப்ளை பண்றோம். அப்ப என்ன இருக்கும் அப்படின்னா மைனஸ் காமனா எடுத்துக்கோ. இது log A × B ஃபார்முலாவில் இருக்கும். அப்ப என்ன இருக்கும்னா log A பிளஸ் log B அப்படின்னு ஃபார்முலாவில் நம்ம எழுதிக்கலாம். அப்ப log 1 உடைய வேல்யூ என்னவா இருக்கும் அப்படின்னா 0வா இருக்கும். அப்ப log 1 உடைய வேல்யூ 0வா இருந்துச்சு அப்படின்னா அப்ப என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா PH பிளஸ் POH ஈக்குவல் டு என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் இங்க என்ன இருக்கும் அப்படின்னா log 1 பிளஸ் log 10⁻−14 இருக்கும். இங்க வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் அப்படியே வச்சுக்கலாம். log 1 உடைய வேல்யூ 0. இது எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா log A பவர் M அப்படிங்கிற ஃபார்முலாவில் இருக்கும். அப்ப M × log A அப்படிங்கிற ஃபார்முலா அப்ளை பண்ணலாம். அப்போ பவர்ல இருக்கிறது முன்னாடி வந்துடும். அப்போ -14 log 10ன்னு மாறிடும். log 10 உடைய வேல்யூ என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா log 10 ஈக்குவல் டு 1. அப்போ என்ன இருக்கும் பாருங்கன்னா மைனஸ். அப்போ என்ன இருக்கும் அப்படின்னா -14 × 1. அப்போ என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ். அப்போ PH பிளஸ் POH ஈக்குவல் டு 14 அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். அப்போ சம் ஆஃப் தி PH அண்ட் POH ஈக்குவல் டு 14. அப்போ நம்ம ஏற்கனவே பார்த்த ஃபார்முலாவில் PH ஓட OH மைனஸ் உடைய கான்சன்ட்ரேஷன் கொடுத்துருவோம். அப்போ நீ POH கால்குலேட் பண்ணிட்டு POH கால்குலேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சம் ஆஃப் தி PH அண்ட் POH ஃபார்முலா அப்ளை பண்ணி PH நமக்கு தெரியும். PH தான் கால்குலேட் பண்ண போறோம். POH அந்த சைடு போச்சுன்னா என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெகட்டிவா மாறிடும். அப்போ நம்ம கண்டுபிடிக்கணும்னா இப்போ PH தான் எனக்கு வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14 மைனஸ் POH. அப்போ 14ல இருந்து POH மைனஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு PH கிடைச்சிருங்க. புரியுதாமா? ரைட், அப்படியே பாருங்க, அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிக்கோங்க. இந்த ஃபார்முலா வித்தமா ப்ராப்ளம்னா வரும். காப்பி பண்ணும்போது பண்ணிடுறோம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா PH இஸ் ஈக்குவல் டு மைனஸ் லாக் பேஸ் 10 H பிளஸ் கான்சன்ட்ரேஷன் படிச்சிருப்போம். இதுவே நான் என்ன கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா H பிளஸ் உடைய கான்சன்ட்ரேஷன் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில டைம் PH வேல்யூ கொடுத்துருவான்.
பிஹெச் வேல்யூ கொடுத்துட்டு என்ன கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹச் பிளஸ் கான்சன்ட்ரேஷன் கேட்பான். அப்போ என்ன இருக்கும் அப்படின்னா 10 to the power of minus pH. அப்போ இந்த 10 to the power of minus pH ஃபார்முலா அப்ளை பண்ணோம் அப்படின்னா பிஹெச் கொடுத்துருவான். அப்போ இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணோம் அப்படின்னா நம்ம என்ன கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஹெச் ஹச் பிளஸ் கான்சன்ட்ரேஷன் நம்ம ஈஸியாக கால்குலேட் பண்ணலாம். பிஹெச் கொடுத்துட்டு ஹச் பிளஸ் கேட்டானா இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணலாம். சரி, இதுவே வந்து பார்த்தீங்கன்னா பிஹெச் இஸ் ஈக்குவல் டு இந்த நெகட்டிவ் எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா log base 10 1 divided by H plus concentration. அப்போ என்ன எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் வேல்யூல எழுதலாம். அப்போ 1 divided by போட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைன் டிஃபர் ஆயிரும். அப்போ என்ன இருக்கும் அப்படின்னா log base 10 1 divided by H plus அப்படின்னு எழுதலாம். இதே தான் சேம் ஃபார்முலா தான் POHக்கும். POH எழுதும் போது POH is equal to minus log base 10 OH minus concentration அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். இந்த OH மைனஸ் கான்சன்ட்ரேஷன்லையும் OH மைனஸ் உடைய கான்சன்ட்ரேஷன் கால்குலேட் பண்ண சொன்னா 10 to the power of minus POH அப்படின்னு எழுதிக்கலாங்கண்ணே. அதே வந்து பார்த்தீங்கன்னா POH is equal to எப்படி எழுதலாம் அப்படின்னா log base 10 1 divided by OH minus concentration. இப்போ இந்த ஃபார்முலா வச்சு நம்ம ப்ராப்ளம் போடுவோங்கண்ணே. அப்போ என்ன கேட்குறானோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண போகிறோம். ரைட், இதுதான் பிஹெச் அண்ட் பிஓஹெச். சரி, இப்போ இந்த மாதிரி ஒரு பிஹெச் இருக்குது, ஒரு பிஓஹெச் இருக்குது. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பிஹெச் வேல்யூ கொடுத்துட்டாங்க அல்லது ஹச் பிளஸ் கான்சன்ட்ரேஷன் கொடுத்துட்டானா நம்ம கால்குலேட் பண்ணலாம். அல்லது பிஹெச் கொடுத்துட்டு ஹச் பிளஸ் கான்சன்ட்ரேஷன் கேட்கலாம். அப்போ பிஹெச் கொடுக்கல, ஹச் பிளஸோட கான்சன்ட்ரேஷன் கொடுக்கல அப்படின்னா எப்படி சார் கால்குலேட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த டிசோஷன் ஆஃப் வீக் ஆசிட். ஒரு டிசோஷன் ஆஃப் வீக் ஆசிட் டிசோஷனா வீக் பேஸை வச்சுக்கிட்டு நம்ம எப்படி கால்குலேட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்க போறோங்க. கவனிங்க, ஃபர்ஸ்ட் டிசோஷனா வீக் ஆசிட். ஒரு டிசோஷனா வீக் ஆசிட், ஒரு வீக் ஆசிட் டிசோசியேட் ஆகுது. ஒரு வீக் ஆசிட் அப்படின்னு நடத்தினா பார்ஷியலி டிசோசியேட்டட் இன்டு அயான்ஸ், பார்ஷியலி தான் அயனைஸ் ஆகும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு வீக் ஆசிட் HA ஈக்குலிபிரியம் H பிளஸ் பிளஸ் A மைனஸ் அப்படிங்கிற ஒரு வீக் ஆசிட். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீக் ஆசிட். ஒரு வீக் ஆசிட் வந்து பார்த்தீங்கன்னா அயனைஸ் ஆகுது, H பிளஸ் பிளஸ் A மைனஸாக மாறிடுது. இப்போ இதனுடைய கான்சன்ட்ரேஷன் நான் என்ன எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் C அப்படின்னு வச்சுக்கிட்டா. இங்கே எதுவுமே கிடையாது இனிஷியல் கான்சன்ட்ரேஷன். இப்போ எவ்வளோ நம்பர் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் டிசோசியேட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா C ஆல்ஃபா டிசோசியேட் ஆகுது. அப்போ இதுவே என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எதுவும் கிடையாது. ரிமைனிங் எவ்வளோ சார் இருக்கும் அப்படின்னா C மைனஸ் C ஆல்ஃபா C ஆல்ஃபா C ஆல்ஃபா அப்படின்னு நம்ம வச்சுக்கிட்டோம். இப்போ என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு ஈக்குலிபிரியம் கான்சன்ட்ரேஷன் கண்டுபிடிக்க போறோம். ஏன்னா ஆசிட் ஈக்குலிபிரியம் கான்சன்ட்ரேஷன் Ka ஈக்குவல் டு ப்ராடக்டோட கான்சன்ட்ரேஷன் H பிளஸ் கான்சன்ட்ரேஷன் A மைனஸ் கான்சன்ட்ரேஷன் டிவைடட் பை HA கான்சன்ட்ரேஷன் அப்படின்னு நம்ம கால்குலேட் பண்ண போறோம். அப்போ H பிளஸுக்கு நமக்கு வேல்யூ தெரியும் C ஆல்ஃபா, அதே வந்து A மைனஸுக்கும் C ஆல்ஃபா டிவைடட் பை என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா C இன்ட்டு என்ன இருக்கும் அப்படின்னா C மைனஸ் C ஆல்ஃபா அப்படின்னு நம்ம எழுதுவோம். அப்போ இது எப்படி நம்ம எழுதலாம் அப்படின்னா C இன்ட்டு C ஸ்கொயரு. அப்போ எப்படி எழுதலாம்னா C ஸ்கொயர் ஆல்ஃபா ஸ்கொயர் டிவைடட் பை இதில் காமனாக C வெளியில் எடுத்துக்கலாம். அப்போ CA, அப்போ 1 மைனஸ் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா அப்படின்னு நம்ம எழுதலாம். அப்போ சிக்கும் இந்த சிக்கு கேன்சல் ஆகிடும். அப்போ C ஆல்ஃபா ஸ்கொயர் டிவைடட் பை 1 மைனஸ் ஆல்ஃபா, இது KA உடைய வேல்யூ. அப்போ நான் KA கால்குலேட் பண்ணிட்டேன். இப்போ நான் என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 1 மைனஸ் ஆல்ஃபா அப்படிங்கிறது இது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு 1. அப்போ 1 விட ரொம்ப இந்த 1 மைனஸ் ஆல்ஃபாங்கிறது ரொம்ப குறைவாக இருக்கும். எதை விட அப்படின்னா 1 விட குறைவாக இருக்கும். அதனால 1 மைனஸ் ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு 1ன்னு வச்சுக்கிட்டோம் ஏறத்தாழ. அப்போ மீதி இருக்கிறத நம்ம அப்ளை பண்ணுறாங்க. அப்போ என்ன இருக்கும் பாருங்க, KA ஈக்குவல் டு C ஆல்ஃபா ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். இப்போ எனக்கு ஆல்ஃபா தான் வேணும். இந்த பக்கம் இருக்கக்கூடிய மல்டிபிளிகேஷனுடைய சீந்தனை வந்தால் டிவைடாக மாறிடும். அப்போ KA டிவைடட் பை C அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். அப்போ ஆல்ஃபா ஸ்கொயர் அப்படியே இருக்கும். அப்போ ஆல்ஃபா ஈக்குவல் டு ரூட் ஆஃப் KA டிவைடட் பை C அப்படின்னு சொல்லி கால்குலேட் பண்ணியிருப்போங்கன்னு. சார், இப்போ இதில் H பிளஸே நம்ம வரலையே, நம்ம H பிளஸ் தான் நமக்கு தேவை. அப்போ இங்கே ஏற்கனவே தெரியும் H பிளஸ் கான்சன்ட்ரேஷன் ஈக்குவல் டு என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா C ஆல்ஃபா அப்படின்னு சொல்லியிருப்போம். அப்போ C ஆல்ஃபா தான் H பிளஸோடைய கான்சன்ட்ரேஷன். அப்போ இங்கே இருக்கக்கூடிய ஆல்ஃபாவுடைய வேல்யூ நமக்கு தெரியும். அப்போ C அப்படியே வச்சுக்கலாம். ஆல்ஃபாவுடைய வேல்யூ என்ன இருக்குன்னா KA டிவைடட் பை C அப்படின்னு இருக்கும். அப்போ C வச்சுக்கோ. இது எழுதும்போது KA டிவைடட் பை C பவர் 1/2 அப்படின்னு நம்ம எழுதலாம். அப்போ C பவர் 1, அப்போ கேன்சல் ஆச்சு அப்படின்னு என்ன இருக்கும்னா C பவர் 1/2 KA பவர் 1/2 இருக்கும். இது எழுதும்போது ரூட்டு KA இன்ட்டு C அப்படின்னு எழுதலாம். இதுதான் H பிளஸ் கான்சன்ட்ரேஷன்.
அப்போ இந்த மாதிரி ஹெச் பிளஸ் கான்சன்ட்ரேஷன் கொடுத்துட்டாங்கன்னா நம்ம பிஹெச் கால்குலேட் பண்ண முடியும். அப்போ ஹெச் பிளஸ் கால்குலேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன கால்குலேட் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஹெச் கால்குலேட் பண்ணலாம். அப்போ இந்த மாதிரி ஒரு வீக் ஆசிட் கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி வீக் ஆசிட் டிசோசியேட் ஆகும் பொழுது நீ என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹெச் பிளஸ் கான்சன்ட்ரேஷன் இதே வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் கொடுத்துட்டாங்க. OH மைனஸ் கான்சன்ட்ரேஷனா OH கொடுத்துருவாங்க. இங்கே ஏவுக்கு பதில் பின்னு போட போறோம். அப்போ கேபி இன்ட்டு சி, கேபி இன்ட்டு சி. இதே OH மைனஸ் இருந்துச்சு அப்படின்னா OH மைனஸ் கான்சன்ட்ரேஷன் equal to root of KB into C. இந்த ஃபார்முலா வச்சு நம்ம அப்ளை பண்ணலாம். இதே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ஃபாவோட வெளி வீக் பேஸா இருந்துச்சு அப்படின்னா the alpha is equal to root of KB divided by C. அப்போ ஆசிட்டுக்கு பதில் என்ன போட போறோம் அப்படின்னா KB அப்படின்னு போட போறோங்கண்ணே. இந்த ஃபார்முலா வச்சு தான் ப்ராப்ளம் போட போறோங்கண்ணே. என்ன கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹச் பிளஸ் கொடுக்க மாட்டாங்க. அதனுடைய ஆசிடோடைய டிசோசன் கான்ஸ்டன்ட் கொடுத்துருவான். கான்சன்ட்ரேஷன் கொடுத்துட்டானா நீ ஹச் பிளஸ் கால்குலேட் பண்ணி அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா பிஹெச் ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுங்க. ஒரு பிஹெச்னா என்ன, இந்த பிஹெச் எப்படி கால்குலேட் பண்றது அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். சரி, இப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பிஹெச் வந்து பார்த்தீங்கன்னா கால்குலேட் பண்ணுறதுக்கு என்ன ஃபார்முலான்னு சொல்லிட்டோம். இது மிக்சிங் ஆஃப் பிஹெச் கொடுத்துருவாங்க. மிக்சிங் ஆஃப் பிஹெச். அப்போ ஒரு மிக்சிங் ஆஃப் பிஹெச் கொடுத்துட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஹெச் வேல்யூ கொடுத்துருவாங்க. அதுக்கு மிக்சிங் அதாவது வால்யூமோ அல்லது 2 மோலாரிட்டி சொல்யூஷன், 2 மோலார் சொல்யூஷனும் ஒன்னோட ஒன்று மிக்ஸ் ஆகும் பொழுது அதுக்கு நம்ம பிஹெச் வேல்யூ கண்டுபிடிக்கணும். அந்த மாதிரி கண்டுபிடிக்கணும்னா நீ என்ன ஃபார்முலா அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம். இப்போ உதாரணமாக M1 அதே மாதிரி M1V1 அடுத்து என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா M2V2 சீக்வல் டு அடுத்து என்ன இருக்கும் அப்படின்னா M மிக்சிங் அடுத்து V மிக்சிங் அப்படிங்கிற ஃபார்முலாவை நீ அப்ளை பண்ணிக்கலாம். அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மிக்சிங் ஆப் கொடுத்துட்டாங்க அப்படின்னா M1V1 பிளஸ் M2V2 சீக்வல் டு M மிக்சிங் V மிக்சிங் அப்படிங்கிற ஃபார்முலா அப்ளை பண்ணி 2
ஒரு pHக்கு ஒரு pOH எப்படி ஒரு ஆசிட், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா பஃபர் சொல்யூஷனுக்கு ஒரு பஃபர் சொல்யூஷனுக்கு கூட ஒரு வீக் ஆசிட் இருக்கு அல்லது வீக் பேஸ் இருக்கு அப்படின்னா அதுக்கு நம்ம எப்படி கால்குலேட் பண்ண போறோம் அப்படின்னு பார்க்கணும். ரைட், கவனி. இப்போ ஹெண்டர்சன் ஈக்குவேஷன்னா என்ன சார்? ஹெண்டர்சன் ஈக்குவேஷன் இந்த ஹெண்டர்சன் ஈக்குவேஷன் ஒரு வீக் ஆசிட் எடுத்துக்கிட்டேன். இது எப்படி டிசோசியேட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா H plus concentration plus A minus. இது எழுதும்போது இப்படி கூட எழுதிக்கலாம். எப்படி எழுதலாம் அப்படின்னா H3O plus concentration plus A minus concentration. A minus அப்படின்னு டிசோசியேட் ஆகுதுன்னு H3O plus ஆகும் A minus ஆகும் டிசோசியேட் ஆகுது. இப்போ நான் என்ன எழுத போறோம் அப்படின்னா Ka எழுத போறேன். ஏன்னா ஆசிட்க்கு தான் நம்ம கால்குலேட் பண்றோம். அப்ப Ka எழுதும்போது H3O plus concentration A minus concentration divided by HA concentration அப்படின்னு நம்ம எழுதலாம். இப்போ நம்ம என்ன கால்குலேட் பண்ண போறோம் அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய H3O plus அப்படியே வெச்சுக்கோ. இந்த பக்கம் இருக்கக்கூடிய A minus னா சால்ட்னு சொல்லுவோம். இங்க இருக்கக்கூடிய A minus HA வந்து இந்த பக்கம் எடுத்துட்டு போலாம். அப்ப என்ன இருக்கு பாருங்க, H3O plus concentration is equal to Ka into இங்க இருக்கக்கூடிய டிவைடர் இருக்குது மேல போனா என்ன பண்ணலாம் மல்டிப்ளிகேஷன். அப்ப Ka divided by A minus concentration அப்படினா எழுதலாம். அப்ப HA அப்படிங்கிறது என்ன சொல்லுவோம் அப்படி பார்த்தீங்கன்னா HA அப்படினா ஆசிட், A minus அப்படினா என்ன சொல்லுவோம் அப்படி பார்த்தீங்கன்னா சால்ட் அப்படினு சொல்லுவோம். அப்ப எப்படி எழுதலாம் பாருங்க, H3O plus concentration is equal to Ka into என்ன இருக்கும் அப்படி பார்த்தீங்கன்னா ஆசிட் divided by என்ன இருக்கும் அப்படினா சால்ட் இருக்கும். இப்போ இந்த both side என்ன பண்றோம் அப்படி பார்த்தீங்கன்னா இது ஈக்குவேஷன் நம்பர் 1 னு வெச்சுக்கோ, இது ஈக்குவேஷன் நம்பர் 2 னு வெச்சுக்கோ. ஈக்குவேஷன் நம்பர் 2 என்ன பண்றோம் அப்படினு பார்த்தீங்கன்னா மல்டிப்ளை தி நெகட்டிவ் லாகரிதம். நெகட்டிவ் லாகரிதமால both side நான் என்ன பண்ண போறோம் அப்படினு பார்த்தீங்கன்னா மல்டிப்ளை பண்றோம். அப்ப என்ன இருக்குன்னா மைனஸ் log H3O plus concentration is equal to minus log Ka minus log acid divided by salt அப்படினு சொல்லியிருக்கோம். acid divided by salt. இப்போ என்ன இருக்கும் அப்படின்னா நமக்கு ஏற்கனவே தெரியும் pH is equal to minus log H3O plus அப்படின்னு சொல்லியிருப்போம். அப்ப இந்த டேர்முக்கு பதிலா pH நீ அப்ளை பண்ணலாம். அதே வந்து பாத்தீங்கன்னா pKa is equal to minus log Ka அப்படின்னு சொல்லலாம். அப்ப இந்த டேர்முக்கு பதிலா pKa நம்ம அப்ளை பண்ணலாம். அப்ப எப்படி எழுதலாம்னா pH is equal to pKa minus log acid divided by salt அப்படின்னு நம்ம எழுதுறோம். இப்போ இங்க இருக்கக்கூடிய நெகட்டிவ் இங்க இருக்கக்கூடிய நியூமரேட்டர் டினாமினேட்டர் நியூமரேட்டராவும் மாத்தணும்னா அந்த சைன் மாறிடும். அப்ப எப்படி எழுதலாம்னா pH is equal to pKa plus log salt divided by acid. அப்ப என்ன கண்டுபிடிச்சிரோம் அப்படினு பார்த்தீங்கன்னா ஒரு சால்ட் கொடுத்துருவாங்க, இந்த மாதிரி பஃபர் சொல்யூஷன் கொடுத்துருவாங்க. அந்த பஃபர் சொல்யூஷன்ல சால்ட்டோட கான்சன்ட்ரேஷன் கொடுத்துருவா, ஆசிடோட கான்சன்ட்ரேஷன் கொடுத்துருவா. அப்ப என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா Ka வேல்யூ கொடுத்துருவாங்க. அப்ப pH நம்ம கால்குலேட் பண்ணலாம். அப்ப இங்க இருக்கக்கூடிய கொடுத்திருக்க சால்ட் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பஃபர் சொல்யூஷன்ல இருக்கக்கூடிய சோடியம் அசிட்டேட், அதே வந்து அசிட்டிக் ஆசிட் கொடுத்துருவாங்க. அந்த அசிட்டிக் ஆசிட்ங்கிறது ஆசிடோட கான்சன்ட்ரேஷன், சோடியம் அசிட்டேட்ங்கிறது சால்ட் அதோட கான்சன்ட்ரேஷன் கொடுத்துருவா. Ka வேல்யூ கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஈஸியா நம்மளால என்ன பண்ணலாம் அப்படின்னா pH வேல்யூ கால்குலேட் பண்ணலாம். இதுவே பேஸா இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ப pOH நம்ம கால்குலேட் பண்றோம். அப்ப pOH is equal to pKb, A க்கு பதிலா B போடுறோம். அப்ப பிளஸ் log salt divided by என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஸ். அப்ப கொடுத்திருக்கிறது என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சால்ட் கொடுத்துருவாங்க, பேஸ் கொடுத்துட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதனுடைய கான்சன்ட்ரேஷன் கொடுத்துருவோம். அப்ப pOH நம்ம கால்குலேட் பண்ணலாம். ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஃபார்முலா வச்சு ப்ராப்ளம் போடுவோம்.